எல்லாருக்குமே வணக்கம். மண்டேயோட மார்க்கெட் பார்த்துடலாமா? ஸோ நிஃப்டி 50ல 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்பயுமே சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைட் வேஸில் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் போயிட்டு இருக்காங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கீப் ஆன் டச் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது மார்க்கெட் வந்து இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் சொல்லியிருப்பேன், நான் தேர்ஸ்டே மார்க்கெட்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான். அதாவது நம்மளுக்கு இதுதான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். அதாவது 22,800 வச்சுக்கலாம், 22,750 கூட வச்சுக்கலாம், 750. ஓகே, இதுதான் வந்து கைஸ் ஸ்ட்ராங் சப்போர்ட். 22,771 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். இதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணா மட்டும்தான், அதாவது இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பட்டுட்டு இப்படி திருப்பினாங்க அப்படின்னா மார்க்கெட் இல்லை, சப்போர்ட் வந்து அது உடையில, அது வந்து ஒரு ஃபேக்கான சப்போர்ட் பிரேக் டவுன் அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து மார்க்கெட் வந்து கீழே போகுதுக்கான லெவல்ஸ். இல்லை அதுவும் மீறி கீழே போகுது அப்படின்னா 22,500 வந்து அடுத்த லெவல்ஸ். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது மார்க்கெட் வந்து இன்கேஸ் மேலே போகுது, மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா வந்து ஒரே டைம்ல மொத்தமாக கீழே இறக்க மாட்டாங்க, சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்து தான் இறக்குவாங்க. அப்படின்னும் போது நம்மளுக்கு மேலே எவ்வளோ தூரம் போகலான்னு பார்த்தீங்கன்னா 23,000 ஃபர்ஸ்ட் லெவல்ஸு. அடுத்தது 23,250. இதுதான் ரெண்டு லெவல்ஸ். இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது வந்து சப்போர்ட். இது ஸ்ட்ராங் சப்போர்ட், எஸ்எஸ் போட்டிருக்கேன். இது அதுக்கடுத்து வர சப்போர்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸ். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்னோட கணிப்பு படி மார்க்கெட் வந்து ஃபுல்லாக டவுன் சைடில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது மேலே போகிறதுக்கான ஒரு மூமெண்ட் கூட இல்லை, ஒரு இது கூட அது வந்து ஷோ பண்ணலை, ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து செல்லிங் சைடு அதிகமாக ப்ரெஷர் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு அனலைசஸ் வச்சுட்டு உங்களோட நாலேஜ் யூஸ் பண்ணிட்டு எடுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், see you soon.